ஹல்லேலூயா. கர்த்தர் முழுக்க ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வருகிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட நம்மை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருங்க. புதிய வருஷத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 11வது வசனம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த சத்தமிடுங்கள். அல்லேலூயா. நீதிமான்களே, மகிழ்ந்து கலிகூறுங்கள், நீதிமான்களே, ஆனந்த சத்தமிடுங்கள். அல்லேலூயா. செம்மையான இருதயமும் நீதிமானையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் நீதிமான ஆக்கப்பட முடியும்? யார் செம்மையானவர்களாய் மாற முடியும்? எவனுடைய பாவம், எவனுடைய அக்கிரமம், எவனுடைய மீறுதல், எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ, என் அன்பு தேவ பிள்ளையே, எவன் பாவங்கள், எவன் அக்கிரமங்கள், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டு எவனுடைய ஆவில கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவனாய் மாறும்பொழுது தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட பேசும் பொழுது ஆண்டவர், என் அன்பு தேவ பிள்ளையே, அவனுடைய பாவத்தை மன்னித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சுத்திகரிப்பு நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளை, அந்த சபைகளிலும் சுத்திகரிப்பு ஜெபம் நடந்து கொண்டிருக்கும். தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்குகிறார். உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் என் அன்பு தேவப்பிள்ளை, நீ அறிக்கை செய்ய வேண்டும். இந்த 5வது வசனத்திலே இப்படியா அறிக்கை செய்கிறான். நான் அறிக்கை இடுவேன் என்றேன், தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லுகிறான். என் அன்பு தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டு விடுகிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த மனுஷனை கர்த்தர் நீதிமானாக வைத்திருக்கிறார், செம்மையானவர்களை வைத்திருக்கிறார். அப்போ அந்த செம்மையானவனும் நீதிமானும் தான் ஆனந்த மகிழ்ச்சியோடு கூட முழக்கத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள களி கூற முடியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அந்த ஆனந்த சத்தமும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது. உன் பாவங்களை கர்த்தர் மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள உனக்காக நான் செபிக்கட்டுமா? மகா இரக்கம கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பாவங்களை மன்னிக்கிறவர், மீறுதலை மன்னிக்கிறவர், அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், கபடமில்லா ஆண்டவரே, ஆவியிலே கபடம் உள்ளவர்களை கர்த்தர் மன்னித்து கபடமில்லாத இருதயத்தை கொடுக்கிறவர். ஆண்டவரே, அவர்களுடைய பாவ தோஷத்தை மன்னித்து அவர்களோடு கூட பேசுகிறவர், பேசி அவர்கள் நீதிமான்களை செம்மையானவர்களாய் மாற்றுகிறேன். இப்போது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, பாவங்கள், ஆண்டவரே, மீறுதல்கள், அக்கிரமங்கள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து எறிந்து ஆவியிலே இருக்கிற கபடங்களை கர்த்தர் ஆண்டவரை பிட்டிங்கி போட்டு இவர்களை கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவரே நீதிமான்களாய் செம்மையானவர்களை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. மாற்றும் எல்லா தடைகளையும் உடையும். புதிய வருஷத்துக்குள்ளாக பழவிகளெல்லாம் ஒழிந்தன என்று சொல்லி இந்த பாவம் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழித்து புதிய மனுஷனாய் ஆண்டவரை பிரவேசிக்க இந்த நாளிலிருந்து ஒரு சுத்திகரிப்பை பிள்ளைகளுக்குள்ளா உண்டாக்கும்படியா செபிக்கிறேன். சுத்திகரியும் ஆண்டவரே, ரத்த கோட்டைக்குள்ளா மூடி மறைத்துக் கொள்ளும். நீ அப்படி சுத்திகரிப்பதற்காக நன்றி. ஆனந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே, பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன், ஊழியங்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் சுத்திகரிப்போடு கூட புதிய வருஷத்துக்குள்ளாக நாங்கள் கால் எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய். இயேசுவின் ரத்தம் செய்யும். எங்களை பாவங்கள், எங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.